டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செய்தி நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒதுக்கப்பட்டது எப்படி எனவும் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் ஜெயசிம்மன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வெங்கடேஷன், கொடுத்திருக்கிறார். வணக்கம். கடந்த மக்களவைத் தேர்தல் அண்மையில் தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவிற்கு எப்படி இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டது என்பது குறித்து ஒரு தகவல் அறிமை உரிமை சட்டத்தின் கீழ் ஒசூரைச் சேர்ந்த ஜெயசிம்மன் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்திருந்தார். அந்த விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் தற்போது பதிலளித்துள்ளது. அதில் தேர்தல் ஆணைய செயலாளர் ஜெயதேவ் லஹாரி கடந்த 2023 ஏப்ரல் மாதம் விதித்துள்ள ஆணையை தொடர்வதாக தற்போது தெரிவித்துள்ளார். அந்த ஆணைப்படி இந்த வழக்கு ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அதிமுகவின் கடந்த 2022 ஜூலை 11 பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வதாகவும் எடப்பாடி கே பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகரிப்பதாகவும் அது தொடர்புடைய ஆவணங்களை கணக்கில் எடுத்துக் கொள்வதாகவும், ஆனால் அவை நீதிமன்ற உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டது என்ற ஒரு அறிவிக்கையை வெளியிட்டு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. அந்த இடைக்கால அந்த ஏற்பாடு என்பது தற்போது வரை தொடர்ந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையிலே இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டதாகவும் இந்த இடைக்கால ஏற்பாடு என்றும் அனைத்தும் நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டது என தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேசன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.